ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஒன் ஆஃப் தி சிலபஸ் நமக்கு மெயின்ஸ் கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனி மெயின் கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணும்போது இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் கம்பல்சரி, ஏன்னா அதுக்கு மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, crowning climax to constitution making by British, based on white paper to British government in March 1933, given draft bill on 22nd Jan 1935, formed basis for new features of Indian constitution. ஸோ ஃபார்ம்டு பேசிஸ் ஃபார் நியூ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிறது இது ஒரு 1 மார்க் கூட நமக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன்ஸு, ஆல் இந்தியா ஃபெடரேஷன் வித் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ், princely states. The federal government will have Council of States, Federal Assembly. Government subjects divided into 3 lists: federal, provincial, concurrent. Federal, national importance; provincial, regional interest; concurrent, uniform legislation. நம்ம எப்படி சென்ட்ரல், ஸ்டேட், கன்கரண்ட் இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி. Hierarchy abolished in provinces and hierarchy introduced in center. Expansion of provincial legislature by political representatives. More financial powers to Indians. Formation of federal court to handle controversial aspects of acts, disputes between units and federal court. Provision for federal bank RBI இப்போ இருக்கிறது. Provision for electoral safeguards, wider franchise, protection of minorities, reservation and separate communal electorate, transferred subjects under Council of Ministers, reserved subjects under British. Hierarchy in provinces. ப்ராவின்சஸ்னால் கவர்னர் வந்து ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டு, அவங்களுக்கு அசிஸ்ட் பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ரெஸ்பான்சிபிள் டு எலெக்டட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இந்த ஹைரார்கியை டிஃபைன் பண்ணோம்னா நமக்கு ஸ்கோரிங்காக இருக்கும். நெக்ஸ்ட், செப்பரேஷன் ஆஃப் பர்மா ஃப்ரம் இந்தியா, Berar parts of Hyderabad to central provinces. British alone can modify the act. அப்புறம் இப்போ இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இது ஒரு 1 மார்க் நமக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு 1 மார்க்காக நமக்கு இருக்கும். ஸோ நம்ம நல்லபடியாக இது ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு மெமரைஸ் பண்ணுறத விட புரிஞ்சுட்டு படிக்கணும். நெக்ஸ்ட்டு மெரிட்ஸு, டிமெரிட்ஸு. மெரிட்ஸில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ், ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர், பைகேமலிசம் இருக்குது, ஃபெட்ரல் ஸ்கீம் இருக்குது, ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஜுடிஷியரி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். டிமெரிட்ஸில் இது ரிஜிட் கான்ஸ்டியூஷன், ரைட் டு அமெண்ட்மெண்ட் வெஸ்டட் வித் பவர்ஸ், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கம்யூனல் எலெக்டரேட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் மெயின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு சக்ஸஸ்